யோகிராம் சரத்குமார் ஜெயகுருராயா. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது நாமம், நாமத்துடைய மகிமை. ஏன் நாமம் சொல்ல வேண்டும்? இப்போ கோயிலுக்கு போகிறோம், தியானம் பண்ணுறோம், யோகா பண்ணுறோம். இது எல்லாத்த விட நாமம் ஏன் பெஸ்ட்டு, ஏன் உயர்ந்தது அப்படின்றத நம்ம நமக்கு புரிஞ்ச மொழியில் இப்போ நம்ம பேச போகிறோம். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, ஆதியில் அது சப்தமாய் இருந்தது அப்படின்னு. இந்து மதத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, பிரபஞ்சம் ஓம் என்னும் ஒளியிலிருந்து தொடங்கியது, பிறந்தது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக ஒரு சப்தம் இருந்திருக்கு. சப்தம் அது ஓமாக இருக்கலாம், ராமா என்ற நாமமாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஒலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஒளியில் இருந்து தான் இந்த உலகமே தோன்றினது, இந்த பிரபஞ்சமே தோன்றியது அப்படின்றப்ப, நாமளும் இந்த உலகத்தில் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்கிறப்ப, நாமளும் அந்த சத்தத்திலேருந்து தானே தோன்றியிருக்கோம். இந்த பிரபஞ்சம் ஓம் என்ற சத்தத்திலிருந்து உருவானதுன்னா நம்மளும் அதுலேருந்து தான் உருவாகி இருப்போம். நாம் திருப்பி எங்கேருந்து வந்தோமோ அங்கே போகிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறது எதுவாக இருக்கும்? அதே சப்தமாக தான் இருக்கும். ஸோ ஞானிகள், ரிஷிகள் எல்லாமே ஒரு சத்தத்தை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நமக்கு அறிமுகம் செய்து வைத்து அதன் மூலமாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சத்தத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க எங்கேருந்து வந்தாங்களோ அங்கேயே அவங்க திரும்பி போவாங்க. அதுக்கு இந்த நாமம், இந்த பெயர், இந்த சத்தம் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்மளை சுற்றி இருக்க ரிஷிகள், இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்கள் எல்லாருமே இந்த நாமம் அப்படின்றத ரொம்ப உறுதியாக இந்த உலகத்துக்கு சொல்கிறாங்க. பகவான் யோகிராம் சரத்குமார் கூட என்ன சொல்கிறாரு, நீ தியானம் பண்ண வேணாம், நீ யோகம் பண்ண வேணாம், நீ கோயில் குளத்துக்கு போக வேணாம், தியானத்துக்குன்னு தனியாக நீ ஒரு நேரம் ஒதுக்கி உட்கார வேணாம், நீ நினச்ச நேரம்லாம் நாமா சொல்லிக்கிட்டே இருந்தனா போதும். அதுலேயும் அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, என்னோட நாமம் இல்லை, எந்த கடவுளோட நாமத்தையாவது நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நாம ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, ராம நாமமோ இல்லை எந்த நாமத்துக்கோ தீட்டு கிடையாது. தீட்டு கிடையாது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. மந்திரம் வேறு, நாமம் வேறு. சில மந்திரங்கள் சொல்வதற்கு அதுக்குண்டான இடம் வேணும், அதுக்குண்டான மனப்பக்குவம் வேணும், அது முறையாக குருமார்கள்கிட்ட கற்றுக்கணும். மந்திரம் வேறு, நாமம் வேறு. நாமம் அப்படின்றதுக்கு அந்த இடைஞ்சல் கிடையாது, அந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் 24 மணி நேரமும் மந்திரத்தை சொல்லலாம், நாமத்தை சொல்லலாம், நாமத்தை சொல்லலாம். நாமத்துக்கு அதேற்பட்ட ஒரு மகத்துவம் இருக்குது. இப்போ இந்த நாமம் எவ்வளோ புனிதமானது, எவ்வளோ மகத்துவமானது அப்படின்னா, அதாவது அவங்க சொல்கிறவங்க வாயிலேருந்து வரதை பொறுத்து அதுக்கு சக்தி உண்டு. உதாரணத்துக்கு ஒரு சிஷ்யர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்துட்டுருக்கான். அந்த ஊரில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு பேய் பிடிச்சிட்டுருக்கு. அந்த பெண்ணோட அப்பா அம்மாலாம் இவரை பார்க்கறதுக்கு துறையமாக இருக்கிறதுனால, ஐயா கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், என் பொண்ணுக்கு இந்த மாதிரியாக இருக்குதுன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கையில் இருக்க தண்ணியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு 3 தடவை ராம் ராம் ராம்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணை பிடிச்சிருக்க பேய் ஓடி போயிடுது. அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், சாமி ரொம்ப நன்றி அப்படின்னா. இதில் எனக்கு ஒரு இதுவும் கிடையாது, எல்லாம் ராமநாமத்தோட மகிமைன்னு சொல்லிட்டு இவர் அவர் குருவோட இடத்துக்கு சேர்ந்துடுறாரு. குருவோட இடத்துக்கு சேர்ந்தவொடனே அந்த குருக்கிட்ட இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்பொழுது குரு அவர்கிட்ட கோச்சிக்கிறார். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஏன் போகிற வர இடத்துலலாம் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு திட்டுறாருன்னு நினச்சா. குரு எதுக்கு திட்டுறாருன்னா, ஒரு தடவை ராமநாமத்தை சொன்னாலே போதுமே, நீ எதுக்குடா 3 தடவை ராமநாமத்தை சொன்ன? 3 தடவை சொன்னதுனால அதோட மதிப்பு குறைஞ்சிடாதா? அதாவது என்னன்னா, ஒரு தடவை சொன்னாலே அந்த விஷயம் நடந்துடுறப்ப எதுக்கு 3 தடவை சொல்லி ராமநாமத்தோட மகிமையை குறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஷ்யனை அந்த குரு திட்டினதா ஒரு கதை உண்டு. எதுக்குன்னா, ராம நாமம் இல்லை, எல்லா நாமத்துக்கும் அதே அளவு சக்தி, அதே அளவுக்கு மகாத்மியம் எல்லாமே பகவான் யோகிராம் சரத்குமாரோட நாமத்துக்கும் உண்டு. என்னுடைய பெயரை ஒரே ஒரு தடவை சொன்னாலும் அவங்க கொடுத்து வச்சவங்கன்னு அவர் சொல்கிறாருன்னா அது எவ்வளோ உறுதித்தன்மை அதில் இருக்குது. அதே மாதிரி என்னுடைய பெயரை நீங்கள் எப்படி இந்த சயின்ஸ் லேபில் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை உண்மைன்னு நிரூபிக்கிறாங்களோ, அந்த மாதிரி என்னுடைய பெயரை நீங்கள் உபயோகப்படுத்தி அதை அதாவது பரிசோதனை செய்து நீங்கள் அதை நம்புங்கன்றாரு. அந்த அளவுக்கு யாராலங்க சொல்ல முடியும்?
அதில் ஏதோ வந்து ஒரு ஒரு அசைக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கிறதுனால தானே அவர் அப்படி சொல்கிறார். நாமத்தோட மகிமை இன்னொன்று என்னென்னா வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி நேர காலம்லாம் அதுக்கு எதுவும் கிடையாது. நேரம் காலம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நாமம் அப்படின்றது எப்படி வந்து மகத்துவமானது அப்படின்னா, மற்றதெல்லாம் நம்ம கண்கூடாக செய்வோம். கையை காலம் மடக்கி உட்காந்து தியானம் பண்ணுறது கண்கூடாக ஒருத்தனுக்கு தெரியும். கோயிலுக்கு போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணுறது கண்கூடாக ஒருத்தனுக்கு தெரியும். நாமன்றது ரொம்ப அப்பட்டமாக சொல்கிறது அந்த சிறுநீர் கழிக்கும் போது மலம் கழிக்கும் போது கூட நீங்கள் சொல்லலாம். அது அசுத்தமே ஆகாது. எந்த நேரத்தில் வேணால் சொல்லலாம். நாமம் அவ்வளோ மகத்துவம் வந்தது. அதுக்கு தங்கு தடையே கிடையாது. சும்மா நீங்கள் பேருந்தில் உட்காந்துருக்கும் போது அதை சொல்லலாம். நீங்கள் தூக்கம் வரலாம் தூங்கும் போது அதை சொல்லலாம். ஏதோ பிரச்சனையில் இருக்கும்போது அதை சொல்லலாம். இல்லை வாக்கிங் பண்ணும்போது சொல்லலாம். இவ்வளோ சுதந்திரமும் இவ்வளோ சக்தியும் இவ்வளோ அதாவது ஒரு வார்த்தையில் இவ்வளோ பராக்கிரமமும் அடங்கிய அந்த நாமத்துக்கு வந்து இணையாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நான் போன வாரம் கூட சொன்னேன், ராமரே வந்து அவரோட பேரை வந்து சொல்லி போட்டதுக்கப்புறம் தான் கல் நின்றுதுன்னு. நாமத்துக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. நாமம் எப்படின்னா சொல்கிறவங்களுக்கு வந்து அதோட வந்து வெளிப்படைத்தன்மை வந்து தெரியலனாலும் உண்மையாக வந்து அது வந்து அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போது நாமம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண உதாரணத்துக்கு சொல்கிறேன். கல்லால் பறக்க முடியாது. ஒரு மயில் இறகாலையோ ஒரு சிறகாலையோ பறக்க முடியும். ஏன்? அதோட இலகுத்தன்மை, அதோட வெயிட்லெஸ். கல் ஏன் வந்து பறக்க முடியாதுன்னா அதோட அடர்த்தி. நம்மளும் அப்படி தான். ஒரு ஞானிக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் இருக்கிற இந்த வித்தியாசம் என்னன்னா, மனுஷன் கல் போல அடர்த்தி, பாவம், நிறைய குரோதம், நிறைய கோபம், நிறைய ஆசை, இதெல்லாம் வந்து ஒரு கணம். அந்த கணம் மனுஷனுக்குள்ள இருக்கிறதுனால அவன் கல் மாதிரி இருக்கான். ஞானி அப்படி கிடையாது. இந்த பிரபஞ்சமே அவரோடது. இந்த பிரபஞ்சமே அவராக இருக்காரு. அவர் தான் இந்த பிரபஞ்சம். எல்லா உயிர்க்குள்ளேயும் தான் இருக்கிறதா வந்து ஒரு ஞானி நினைக்கிறாரு. அதனால வந்து அவர் மென்மையாகிடுறாரு, அவர் இலகுவாகிடுறாரு, அவர் லைட்டாகிடுறாரு. எப்படி இலகுத்தன்மை இருக்கிறது வந்து பறக்குதோ அந்த மாதிரி வந்து இந்த எந்த ஆசை காமம் குரோதம் இல்லாத ஒரு மனுஷன் இலகுவாகிடுறான். அவன் வந்து கடவுள் தன்மைக்கு போயிடுறான். இந்த கடவுள் தன்மையை நமக்கு சுலபமாக கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னா நாமம். காலையில் 3:30 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து நீங்கள் வந்து கையை காலை மடக்கி தியானம் பண்ணி ஹட்டயோகம் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது இந்த நாமம் உங்களுக்கு சுலபமாக கொடுத்துரும். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் முயற்சி பண்ணிட்டு இருக்க அந்த மனிதர்களுக்கு உண்டான என்ன வந்து கருணையை கடவுள் கொடுப்பாரோ அதை விட மேற்பட்ட கருணையை வந்து நாம சொல்கிறது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் செல்லம் இல்லை, என் கண்ணு இல்லை, என் பட்டு இல்லை, என் நவீன் இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க என்னை கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க, என் பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க போது எப்படிப்பட்ட கோக்காரனாக இருந்தாலும் எப்படிப்பட்ட வந்து கல்லஞ்சக்காரனாக இருந்தாலும் வந்து அவன் வந்து அட்டென்ஷன் கொடுப்பான். ஏன்னா இருந்தாலும் ஓயாமல் நம்ம பேரை சொல்லிக்கிட்டே இருக்கான். என்னதாயா வேணும் உனக்கு, ஏன் வந்து ஓயாமல் என்னை கூப்பிட்டுட்டே இருக்க அப்படின்னு ஒரு சாதாரண மனுஷனே வந்து ஒருத்தனை பார்த்து கேட்கும்பொழுது, இந்த பிரபஞ்சத்தை படைச்ச கடவுள், இந்த பிரபஞ்சமாக இருக்கிற கடவுள், நம்ம மேலே கருணையாக இருக்க கடவுள், நம்ம மேலே அன்பாக இருக்க கடவுள், யோகி ராம் சரத்குமார் அப்படின்னு கூப்பிட்டா திரும்பாமல் இருக்குமா? அப்போ நீங்கள் எத்தனை தடவை வந்து கூப்பிடுறீங்களா அத்தனை தடவை நீங்களாக தான் கடவுளை ஒதுக்கி வச்சிங்க. நீங்களாக தான் உங்களோட பாவம், உங்களோட புண்ணியம், உங்களோட ஆசை கோபம் இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்குள்ளாக வச்சு நீங்கள் அந்த தப்பு பண்ண நீங்களாக தான் விலகி போனீங்க. நீங்கள் ஏற்படுத்தின அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த தூரத்தை நீங்கள் அவரோட பேரை சொல்லி அந்த நாமத்தை சொல்லி அந்த தூரத்தை வந்து நீங்கள் குறைக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ள நாமம் சொல்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள கடவுள் வந்து உங்கள் கிட்ட நெருங்கி வராரு. ஒரு கட்டத்தில் வந்து கடவுள் வந்து உங்கள் உள்ளுக்குள்ளேயே வந்து உட்காந்துடுறாரு. இது எல்லாமே இந்த நாமம் சுலபமாக செய்யும். ஏய் இங்கே வாடா வாடான்னு ஓயாமல் ஒருத்தனை கூப்பிடும்போது என்ன இவனுக்கு ஏன் இவ்வளோ வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறான், என்னதானா வேணும் உனக்குன்னு கிட்ட வந்து ஒருத்தன் வந்து சட்டையை பிடிச்சி கேட்குறான்ல, அது போல தான் என்னதான்ப்பா வேணும் உனக்கு, என்ன எனக்கு எதுவும் வேணாம், நீ தான் வேணும், எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே வேணாம், நீ தான் வேணும், நான் உன்னை பார்க்கணும், இல்லை உன்னோட நான் சேரணும் அப்படின்னு 2 விதமாக இருக்குங்க. நாம சொல்கிறது வந்து இந்த உலகியல் ஆதாயத்துக்காக கார் வேணும், பங்களா வேணும், என் பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் நடக்கணும், இது சொன்னாலும் சாமி வந்து கேட்கும். எனக்கு எதுவுமே வேணாம், நீ மட்டும் வேணும், எனக்கு வேறு எதுவும் வேணாம், பேசாமல் உள்ளே வந்து உட்காந்துரு என் மனசுக்குள்ளேன்னு சொன்னாலும் சாமி கேட்கும். அது எவ்வளோ ஆக்ரோஷமாக, எவ்வளோ அக்ரெசிவ்னஸோட, எவ்வளோ வந்து கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் சொல்கிறீங்கன்றதை பொறுத்து அதோட பலாபலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நாமம் எப்படி சொன்னாலும் அது வந்து தண்ணி, அது எந்த பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோட உருவத்தை அது வந்து அமைச்சிக்கும். ஒரு காருக்காக வேண்டி நீங்கள் அந்த நாம சொன்னாலும் சரி, ஒரு கல்யாணத்துக்காக வேண்டி சொன்னாலும் சரி, இல்லை கடவுளே நீ மட்டும்தான்டா எனக்கு வேணும்னு சொல்லி சொன்னாலும் சரி, நாமம் அதுக்கு உண்டான வேலையை நமக்கு பரிபூர்ணமாக செஞ்சு கொடுக்கும். நீங்கள் நம்ப வேண்டியதெல்லாம் ஒரு தடவை வந்து
கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் நம்ம மெக்கானிக்கலாக மந்திரம் சொன்னாலும் சரி, இல்லை வந்து ஃபோக்கஸ்டாக வந்து மந்திரம் சொன்னாலும் சரி, நாமம் அதுக்குண்டான பலனை கொடுக்கும். எனக்கு வந்து ஃபோக்கஸே பண்ண முடியல, கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல, என் பாட்டுன்னு வந்து நாக்கு தான் சொல்லுதே தவிர மனசு அலபாயுது சுவாமிஜி அப்படின்னு யோகிராம் சரத்குமார்கிட்ட சொன்னப்போ சொன்னார், பரவாயில்ல அதனால என்ன, நாக்கு அலபாயாமல் இருக்குல்ல அப்படின்னு வந்து அவர் சொன்னார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயமும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்ன்ற மாதிரி மெக்கானிக்கலாக முதல்ல நம்ம வந்து ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது அது மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை பாட்டு கிளாஸ் போகிறோம், இல்லை வந்து ரன்னிங் ரேஸ் போகிறோம், எதுவாக இருந்தாலும் பிகினிங்கில் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பழகிடுச்சுன்னா அது நம்ம பிளட்டில் ஊறிடும், நம்ம மனசில் ஊறிடும், ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும். நாமமும் அப்படித்தான். பிகினிங்கில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ரொட்டீனாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, எப்படி செக்கு மாடு முதல்ல வந்து அடம் பிடிக்கும், அதுக்கப்புறம் பாருங்கள் அது பாட்டுன்னு வந்து அது தின்னும் எல்லா வேலையும் செய்யும், ஆனால் சுற்றுறதை நிறுத்தாது, அது பாட்டு சுற்றினே இருக்கும். நம்ம மனசையும் அப்படி தான் நம்ம ட்ரெயின் பண்ணணும். அதனால் நாமத்தோட மகத்துவத்தை புரிஞ்சு நம்ம வந்து புரியாமல் சொன்னாலும் புரிஞ்சு சொன்னாலும் அது வேலை செய்யும். ஆனால் புரிஞ்சு செய்யும்போது அதோட எஃபெக்ட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், நீங்கள் வந்து பிரதிபலனை எதிர்பார்த்தோ பார்க்காமலோ எந்த காரணத்துக்கும் நாம சொல்கிறத நிறுத்தாதீங்க, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் டெஃபினட்டாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்களோட அந்த முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பலனை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லலிதா நவீன்.